சமூகத்தின் பிரச்சனைகளை முதலில் தொடுபவர், அதை அறிக்கையாக வடிப்பவர், மது ஒழிப்பு போராட்டத்தை நீண்ட காலமாக முன்னெடுப்பவர். இன்று ராமதாஸ் பற்றிய ஒரு பார்வை. மருத்துவர், அரசியல்வாதி, ஒரு கட்சியின் நிறுவனர் என சில அடையாளங்கள் இவருக்கு இருந்தாலும் தன்னை ஒரு விவசாயி என்று அழைப்பதுதான் தனது விருப்பமாக கொண்டிருப்பவர்தான் டாக்டர் ராமதாஸ். பிறந்தது விழுப்புரம் மாவட்டத்தின் கீழ் சிவிரி. மிகவும் ஏழ்மையான குடும்பம். படிப்பில் பணக்காரர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் பயில இடம் கிடைக்க தங்கி படிக்கும் அளவுக்கு பணம் இல்லை. சென்னைக்கு வந்து வடசென்னையில் தனது உறவினர் வீட்டில் தங்கி மருத்துவம் முடித்தார் ராமதாஸ். 1967 வருடம் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக வேலைக்கு சேர்ந்தார். அப்போது அவரது பூர்வீக வீடு திண்டிவனம் ரயில் நிலையத்தை ஒட்டி இருந்தது. திண்டிவனத்திலேயே சொந்தமாக மருத்துவமனை திறந்து மருத்துவம் பார்த்த ராமதாசுக்கு கைராசி டாக்டர் என்ற பெயர் வர திண்டிவனத்தை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு அறிமுகமானார். மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருந்த போதுதான் பொது வாழ்க்கை பக்கம் ஈடுபாடு வந்தது. குறிப்பாக இடஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருந்த வன்னியர்களுக்கு நியாயம் கேட்க முடிவெடுத்தார். வாரத்தில் 4 நாள் மருத்துவம், மீதி நாட்கள் சுற்றுப்பயணம் என பாதை மாறினார் ராமதாஸ். அப்போது வன்னியர் சமூகத்தில் தலைவர்களாக இருந்தவர்களை ஒன்று சேர்த்தார். ஆரம்பத்தில் ராமதாஸின் பொது வாழ்க்கை பிரவேசம் அவரது மனைவி சரஸ்வதிக்கு பிடிக்கவில்லை. ஆனால் தன் கணவருக்கு விரிக்கப்பட்ட சிவப்பு கம்பள வரவேற்புக்கு அவரால் தடை போட முடியவில்லை. வீட்டு நிர்வாகத்தை சரஸ்வதியே பார்க்க துவங்கினார். மருத்துவமனையை மறந்து வன்னியர்கள் அதிகம் வாழும் வடமாவட்டங்களுக்கு பயணப்பட்டார் ராமதாஸ். பெரும்பாலும் பேருந்துகளில் தான் பயணம். வெளியூர்களில் ஹோட்டல்களில் தங்க மாட்டார். தெரிந்தவர்களின் வீடுகளில் தான் தங்குவார். இப்படி வன்னியர் சமூகத்தை ஒன்றிணைத்து எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது இடஒதுக்கீட்டுக்காக ராமதாஸ் நடத்திய போராட்டத்தில் 21 பேர் இறந்து போனார்கள். தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைத்தது அந்த போராட்டம். அதன் பிறகுதான் தமிழகம் முழுக்க ராமதாஸ் தெரிந்தார். வன்னியர் சங்கம் கொடுத்த பலம் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டமைக்க தூண்டியது. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியானார். பாமகவை துவக்கிய பின்பு அனைத்து சமூகங்களுக்கானது பாமக என அறிவித்தார். மாவட்டந்தோறும் சாதி ஒழிப்பு மாநாடுகளை நடத்தினார். குடிதாங்கி கிராமத்தில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை தொடர்பான பிரச்சனையில் கலவரம் ஏற்பட்டு ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட அந்த உடலை தானே தோளில் சுமந்து சுடுகாடு வரை சென்றார் ராமதாஸ். இதற்காக அவருக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டம் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ராமதாஸின் அரசியல் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு 2004. அப்போது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக மதிமுகவோடு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது பாமக. இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற துணியில் ரஜினிகாந்தை பற்றி அப்போது ராமதாஸ் கொடுத்த ஒரு பேட்டி ரஜினி ரசிகர்களை உசுப்பியது. தமிழகத்தில் பாமக போட்டியிடும் 6 தொகுதிகளில் பாமகவுக்கு எதிராக பாடுபட வேண்டும் என ரஜினி ரசிகர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் 6 தொகுதிகளிலும் பாமக அபார வெற்றி கண்டது. அதன் பிறகு ராமதாஸ் ரஜினிக்கு அரசியல் பற்றிய ஒரு அட்வைஸை பத்திரிகைகளில் பேட்டியாக கொடுத்தார். அதில் எம்ஜிஆரை ஒப்பிட்டு ரஜினி எப்படி இருக்க வேண்டும் என்று விவரித்தார் ராமதாஸ். அரசியல் சாராத, கட்சி சார்பில்லாத படிப்பாளிகள் 50 பேரோடு தினமும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது ராமதாஸ் வழக்கம். புதிய பிரச்சனைகளோடும் அதை தீர்க்கும் வழிகளோடும் ராமதாஸை சந்திக்க நேரம் கேட்டால் உடனே கிடைத்துவிடும். சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வன்னியர் சமூகத்தை கட்டமைத்த போதே அரசு துறைகளில் பணிபுரியும் சமூக அக்கறை உள்ளவர்களை ஒன்றிணைத்து சமூக முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பை துவக்கினார். இந்த அமைப்பு துவக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50,000. அரசு துறைகளில் பல நிலைகளில் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். சொல்லப்போனால் எங்கள் மருத்துவர்தான் நிஜ ரமணா என்று பாமகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போதும் சொல்கிறார்கள். தமிழகத்தில் மது ஒழிப்பு போராட்டத்தை அண்மை காலத்தில் முன்னெடுத்து அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ராமதாசுக்கு பெரும் பங்கு உண்டு.
தான் வசிக்கும் தைலாபுரம் பகுதி கிராமங்களில் இருக்கும் பெரும்பாலான டாஸ்மாக் கடைகள் ராமதாஸின் தொடர் போராட்டங்களால் நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மாணவிக்கு சென்னையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. காலையில் நடக்கப் போகும் திருமணத்திற்காக பெண் வீட்டார் அனைவரும் மண்டபத்தில் குழுமியிருந்தார்கள். திருமணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை குடித்துவிட்டு வந்தது அந்த மாணவிக்கு தெரிந்தது. அன்று இரவே யாருக்கும் சொல்லாமல் தன் கிராமத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார். கல்யாணம் நின்று போனது. கிராமமே அந்த மாணவியை குடும்பத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி விட்டாய் என திட்டி தீர்த்தது. விஷயம் கேள்விப்பட்ட ராமதாஸ் அந்த பெண்ணை வரவழைத்தார். தைரியம் சொன்னார். தொடர்ந்து படிக்கச் சொன்னார். அதற்கான பொருளாதார ரீதியான உதவிகளை செய்தார். இப்போது அந்த பெண் அரசு துறையில் ஒரு பெரிய அதிகாரி. மது ஒழிப்பு போராட்டத்தில் முக்கிய போராளி. 2005 வரை திண்டிவனம் வீட்டில் தான் இருந்தார் ராமதாஸ். அவ்வப்போது தைலாபுரம் போய் வந்தார். ஆனால் அதன் பிறகு தைலாபுரத்திலேயே வாழ்ந்து வருகிறார். வீட்டுக்கு பின்னால் பாமகவின் அரசியல் பயிலரங்கம், அரசியல் பற்றி பாடம் எடுக்க ஆசிரியர்கள் என ஒரு கல்லூரியையே அங்கே நிர்மாணித்துள்ளார். எந்த ஊர் போனாலும் குறைந்தது 10 செடிகள் அல்லது மரக்கன்றுகளோடுதான் தைலாபுரம் திரும்புவார் ராமதாஸ். வாங்கி வந்த செடிகளை நட்டுவிட்டுத்தான் வீட்டுக்குள் போவார். தைலாபுரம் தோட்டத்தில் எத்தனை பூச்செடிகள் உள்ளது, மரங்கள் உள்ளது என பொங்கலுக்கு தன்னை பார்க்க வரும் பேரன் பேத்திகளுக்கு போட்டி வைப்பார். வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசும் கொடுப்பார். ஒவ்வொரு பொங்கலுக்கும் இந்த போட்டிகள் நடக்கும். ஒவ்வொரு வருடமும் தைலாபுரத்தில் செடிகளின் மரங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். காரில் போகும்போது பாடல் கேட்கும் வழக்கம் ராமதாசுக்கு இல்லை. புத்தகம் படிப்பது பிடிக்கும். வெளியூர் கட்சி நிர்வாகிகளுடன் காரில் போகும்போது நிறைய பேசுவார். எந்த ஊர் பயணம் என்றாலும் சமைத்து போட மருத்துவருடன் சமையல்காரர்களும் பின் செல்வார்கள்.